காமனாக ரைஸ் பண்ணுற கம்ப்ளைண்ட்டை ஒரு டெட்டரண்ட் ஃபேக்டர் நிறைய பேர் கோர்ட்டுக்கு வர்றதுக்காகவும் ஒரு டெட்டரண்ட் ஃபேக்டராக இருக்கிறது ஒரு தடங்கலாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிவில் கேசஸ் எடுக்கக்கூடிய கால அவகாசம் டைம் ஃப்ரேம். அந்த டைம் ஃப்ரேம் வந்து ஒரு சிவில் கேஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே முடியறதில்லை, நிறைய டிலே இருக்குது. சிவில் லிட்டிகேஷனில் நிறைய டிலே இருக்குது. நிறைய கோர்ட்ஸ் வந்து கேசஸ்னால ஓவர் பர்டன் ஆகிருக்கு. அதனால் கேஸ் வந்து முடிவுக்கு வரத்துக்கு நிறைய தாமதங்கள் இருக்குது. இந்த தாமதங்களை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்னா காமன் ரீசன்ஸ் என்ன, ரெண்டாவது இதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படி ஆஸ் எ லிட்டிகண்ட் இல்லை ஆஸ் அன் அட்வொகேட்டர் நமக்காக நம்மளோட கேஸில் இருக்கக்கூடிய ஒரு சிவில் கேஸில் இருக்கக்கூடிய தாமதங்களை எப்படி அவாய்ட் பண்ண முடியும், தாமதங்களை அவாய்ட் பண்ணால் எப்படி அது நல்லதாக வரும், அது நல்லதாக நடக்கும் நமக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் ஒரு சிவில் கேஸில் ஏற்படுத்தக்கூடிய டிலேக்கு, ஒரு ரெண்டு பார்ட்டிஸும் லிட்டிகன்ஸ் சைட்லேருந்து ஏற்படுத்தக்கூடிய டிலேக்கு வந்து மெயினான ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. என்னென்னா சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொவிஷன்ஸை சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணும், பிளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு, சம்மன்ஸ் வந்துருச்சு, நம்ம கோர்ட்டில் முன்னாடி ஆஜராகிட்டார். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு 90 days வரைக்கும் கால அவகாசம் இருக்குது. சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஆர்டர் 8 இருக்குது. ஆனால் 90 daysக்குள்ளே ஃபைல் பண்ணாமல் நிறைய கேசஸில் டிலே கேட்டு, டிலேக்கு வந்து எதனா ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி டைம் கேட்டு அட்ஜார்ன்மெண்ட் வாங்குறத நிறைய கேசஸில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சில கேசஸில் நம்ம பார்த்தோன்னா இந்த ப்ராசஸ் சரிவர சர்வ் பண்ணாததுக்கு இந்த பிளைண்ட் கேஸ் ஃபைல் பண்ணுறவங்களே ஒரு காரணமாக போயிடுறாங்க. அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு போக வேண்டிய போய் சேர வேண்டிய நோட்டீஸு சரியான டைமுக்கு போகாதது அவரே காரணமாக போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிலேக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ப்ரொவிஷன்ஸை சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய பல ப்ரொவிஷன்ஸை, ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸை சரியாக ஃபாலோ பண்ணாதது அந்த கேஸோட டிலேக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத சொல்ல முடியும். ரெண்டாவது ரீசன், சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை சரியாக எக்ஸாஸ்ட் பண்ணாதது ரெண்டாவது ரீசன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஒரு ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது, இன்ட்ராகேட்டரிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது ஒரு குறுக்கு விசாரணை ஓரலாக பண்ணுறதை தவிர்த்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு தகவலை வாங்கிறதுக்கு, எதிராளிக்கிட்டேருந்து எதிர்த்தரப்பினர்கிட்டேருந்து ஒரு தகவலை வந்து அஃபிடவிட் மூலமாக வாங்கிறதுக்காக ஒரு கேள்வி உரைய, அதாவது இன்ட்ராகேட்டரிஸ் ஒரு கொஸ்டினர் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை கோர்ட் மூலமாக அவங்களுக்கு டெலிவர் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து பதிலை வந்து அஃபிடவிட் மூலமாக சப்மிட் பண்ண வைக்க முடியும். இதுக்கு இன்ட்ராகேட்டரிஸ்னு ஒரு தனியாக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, ஒரு சாப்டரே இருக்குது, ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் அதுக்கு இருக்குது. இந்த இன்ட்ராகேட்டரிஸுன்றத பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு கேள்வின்னு ரைஸ் பண்ணும்போது கோர்ட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நீங்கள் கிராஸ் எக்ஸாமினேஷன்லேயே ரைஸ் பண்ணுங்கள், இதனால் இன்னும் டிலே தான் ஆகுதுன்றது. ஆனால் இந்த இன்ட்ராகேட்டரிஸ் வந்து அந்த கேஸோட டைம் ஃப்ரேமை நிறைய இடத்துல சுருக்கிறதுன்றது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் நிறைய இடத்துல அமலுக்கு வராத ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம், இன்னொரு பாசிபிலிட்டி, கோர்ட் வந்து சிவில் கேசஸ்லேயும் பார்ட்டிஸை ஆரம்ப கட்டத்திலேயே ஓரலாக எக்ஸாமின் பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்றது இருக்குது. இது வந்து கிரிமினல் கேஸுக்கு இருக்கிற மாதிரி சிவில் ப்ரொசீஜர் கோட்லேயே அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் பெரும்பாலும் கோர்ட்ஸு யாரும் பார்ட்டிஸை நேரடியாக ஓரலாக எக்ஸாமின் பண்ணுறது கிடையாது ஆரம்ப கட்டத்தில்ன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் சிவில் கேசஸில் இருக்கக்கூடிய சிவில் ப்ரொசீஜர் கோடில் அந்த கேஸோட டைம் ஃப்ரேமை சுருக்கிறதுக்கான ஒரு சில நிறைய முக்கியமான நுட்பமான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ப்ரொவிஷன்ஸை சரிவர ஃபாலோ பண்ணாததுனால அந்த கேஸோட டிலேக்கு அது காரணமாக போய்டுறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சரி, இன்னொரு ரீசன் என்னென்னா கேசஸ் டிலே ஆகிறதுக்கு இன்க்ரீஸ் இன் லிட்டிகேஷன். அதாவது கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறது, நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபைல்டு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இது ஜாஸ்தி ஆகிறது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு பார்த்தோன்னா, கோர்ட்ஸ் மேலே நம்பிக்கை வந்து நிறைய பேர் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களான்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் வந்து சிவில் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான காரணமே அந்த விஷயத்தை தாமதப்படுத்துறதுக்கும் அந்த கேஸை வேறு ஒரு லைபிலிட்டிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இந்த விஷயம் சிவில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவும் மட்டும்தான். அவங்க வந்து இந்த கேஸை டிலே பண்ணுறதுக்காகவே கேஸ் ஃபைல் பண்ணுறதுன்றது இருக்குது. ஆனால் லிட்டிகேஷன் பேர்டன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஃப்ரிவிலஸ் கேசஸ்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நிறைய வந்து போச்சு. இதனால அந்த கேசஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆக ஆக ஜட்ஜஸ்க்கும் கோர்ட்ஸுக்கும் இருக்கிற பேர்டன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏற்படுறது.
இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். சிவில் ப்ரொசீஜரில் டிலே நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இது இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு இருந்தாலும் இதை தவிர்க்கிறதுக்கு ஆஸ் அ லிட்டிகண்ட், ஆஸ் அன் அட்வொகேட்டு நம்ம என்னெல்லாம் ரெமெடிஸ் எடுக்க முடியும், அந்த நம்ம கேஸுக்கு, நம்ம பர்டிகுலர் கேஸுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ளே கோர்ட் வந்து இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம எப்படி அசஸ் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு சில ஹிண்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஒரு சில கேஸஸ்க்கு நோட்டீஸ் வந்து கம்பல்சரி, லீகல் நோட்டீஸ் கம்பல்சரி. ஒரு சில கேஸஸ்க்கு லீகல் நோட்டீஸ் கம்பல்சரி கிடையாது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் பார்த்தோம்னா, எல்லா கேஸஸ்க்கும் கம்பல்சரியாக கேஸுக்கு முன்னாடி ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணால் டிலே வந்து முதல் ஸ்டேஜுக்கான டிலே, அதாவது சர்வீஸ் ஸ்டேஜுக்கான டிலே வந்து கன்சிடரபிளாக குறையும். இப்போ இதை பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம். சிவில் கேசஸில் ஸ்டேஜஸ்னு ப்ராடாக பிரிச்சுக்கலாம். முதல்ல சர்வீஸ் ஸ்டேஜ், அதாவது அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து கோர்ட் முன்னாடி ஆஜராகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ், அதாவது கேஸை ஃபைல் பண்ணிட்டு ஆஜராகிற வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ். ரெண்டாவது எவிடன்ஸ் ஸ்டேஜ், அதாவது இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி 2 பேர் அவங்களோட ப்ளீடிங்ஸை கொடுத்து இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட சாட்சியங்களை கொடுக்குற ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஆர்கியூமெண்ட்ஸை 2 பக்கம் அவங்களோட வாதங்களை எடுத்து வச்சு அவங்க ஆர்கியூ பண்ணுற ஸ்டேஜ். கடைசியாக தீர்ப்பு கொடுக்குற ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது ஒவ்வொரு கேசஸ்க்கும் மாறும். பார்ட்டிஷன் சூட்னு நம்ம பார்த்தோன்னா ப்ரிலிமினரி டிகிரி, ஃபைனல் டிகிரின்னு இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு சர்வீஸு, அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறதுலே டிலேவை கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணணும். ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று, ஒரு கேஸ், அது அவசியம் இல்லைன்றது 2ஆம் பட்சம். எதிர்த்தரப்பினருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் விட்டுட்டு அந்த லீகல் நோட்டீஸ்க்கு அவர் என்ன பதில் கொடுக்குறாருன்றதை பேஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கேஸை ப்ரொசீட் பண்ணணும்னா இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. முதல் அட்வான்டேஜ், எதிர்த்தரப்பினரோட அட்ரஸ்ஸு, அவங்களோட ரெசிடென்ஸு, இல்லை அவங்க அட்ரஸ்ஸு, எந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறோமோ சர்வ் பண்ணுறோமோ அது ரைட்டிங்கில் வந்துடுது. ரெண்டாவது, அவருக்கு எதனா இந்த சம்மந்தப்பட்ட கேஸில் எதனா ப்ரிலிமினரி டிஃபென்ஸ், எதனா ஆரம்ப கட்டத்திலே எதனா டிஃபென்ஸ் எதனா இருந்ததுன்னா அவங்க முன்கூட்டியே வெளியே வந்துடும். மூணாவது விஷயம், அவர் வந்து இந்த கேஸு தொடர்ந்தால் அவருக்கு தேவையில்லைன்னும் அவர் வந்து எதனா காம்ப்ரமைஸ் பண்ணி செட்டில் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டாரே, ஆனால் அந்த காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் ஒரு வேளை எல்லாத்துக்கும் மீறி அந்த லீகல் நோட்டீஸ் அமிச்சது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த ரிட்டர்ன் கவரோட நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணோன்னா அது வந்து இட் இஸ் டீம் டு ஹேவ் பீன் சர்வ்டுன்னு சொல்லி ஜென்ரல் க்ளாஸஸ் ஆக்டில் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு கேஸில் நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ லீகல் நோட்டீஸை வெதர் கம்பல்சரி ஆர் அதர்வைஸ் அந்த கேஸுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். இது முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கரெக்ட் அட்ரஸஸ் ஆஃப் பார்ட்டிஸ். அதாவது அவங்க வந்து நம்ம கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண உடனே ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் போகும். அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுப்போம். அதுக்கு பேர் தான் ப்ராசஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது பேர். இந்த ப்ராசஸ் அப்ளிகேஷன் கொடுக்குற ஸ்டேஜ்லேயும் சரி, இனிஷியலாக பிளைண்ட்டில் எதிர்த்தரப்பினரோட அட்ரஸ் எழுதுகிற ஸ்டேஜ்லேயும் சரி, சரியான அட்ரஸு கொடுத்து அந்த ப்ராசஸ் அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் ஃபீஸை சரிவர பே பண்ணிட்டோம் அப்படின்னா எதிர்த்தரப்பினருக்கு கரெக்டான முறையில் போய் சேரும்ன்றதை நம்மளால் திட்டவட்டமாக சொல்ல முடியும். நிறைய கேசஸில் அது சரியாக நடக்காததுனால பல வருஷங்களுக்கு, பல நாட்களுக்கு, பல வருஷங்கள் 2-3 வருஷம் 3-4 வருஷம் கூட பல கேசஸில் வந்து ப்ராசஸ் ஸ்டேஜ்லேயே இருந்திருக்கு. அதாவது எதிர்த்தரப்பினருக்கு சமன்ஸ் போகிற ஸ்டேஜ்லேயே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் அப்ளிகேஷன்லேயும் சரி, பிளைண்ட்லேயும் சரி, சரியான அவங்களோட அட்ரஸை மென்ஷன் பண்ணி அந்த ப்ராசஸ் ஃபீஸை வந்து சரியாக பே பண்ணி ரெமிட் பண்ணிவிட்டு அந்த கேஸை ப்ராசஸஸ் வந்து சரியாக நடக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கணுன்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நம்ம ஏற்கனவே இப்போ சொன்னோம், இன்ட்ரோகேட்டரிஸ்னு சொல்லி ஒரு வழி ஒன்று இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி. அதாவது இந்த இன்ட்ரோகேட்டரிஸ்ன்ற ப்ரொசீஜர் தனியாக சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்குது. எதிர்த்தரப்பினர்கிட்டேருந்து எதனா கொஸ்டின் கேட்டு அவங்கக்கிட்டேருந்து என்ன ஆன்சர் வந்து இந்த ஆன்சர்னால அந்த கேஸோட தலையெழுத்தே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் பிளாங்க் ஆன்சர், நீ இது தப்பு பண்ணியா இல்லையான்னு சொன்னால் அவரால் வேறு எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்ற ஒரு
கேட்ச் ஒன்று ஏற்பட்டது அப்படின்னா அந்த மாதிரி கேள்விகளை ஆரம்ப கட்டத்திலே இன்ட்ரோகேட்டரிஸ் மூலமாக கேட்குறது ஒரு நல்ல ஒரு ஐடியா. இது வந்து கோர்ட்டோட வேல்யூபிள் டைமை சரிபாதியாக குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா யூஎஸில் வந்து ஒரு சில வேறு கண்ட்ரீஸ்லேயும் நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் இருக்குது. கேஸ் ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிப்போசிஷன், அதாவது டிப்போசிஷனை எதிர்த்தரப்பினரை நேரடியாக போய் அவங்க வந்து வீடியோகிராஃப் பண்ணி பண்ணுறாங்க. இப்போது ஆரம்பத்தில் வந்து அவங்க அண்டர் ஓத் வந்து அவங்க வந்து விட்னஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. எதிர்த்தரப்பினரை போய் எக்ஸாமின் பண்ணி அவங்களோட எவிடன்ஸை ஆரம்ப கட்டத்திலே வாங்கிடுவாங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அவங்க என்னெல்லாம் பதில் சொல்லுவாங்கன்னு வச்சே இந்த கேஸுக்கு போகலாமா இல்லை பேசாமல் இங்கே செட்டில் பண்ணிக்கலாமான்ற ஒரு அச்சம் வந்து எதிர்த்தரப்பினருக்கு வரும். இது வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து இது ப்ராக்டிஸில் இருக்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் வந்து ட்ரையல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எவிடன்ஸ் ஸ்டேஜ் வருது. நமக்கு வந்து அந்த ஊர்லலாம் அப்படி இல்லை, பல ஊர்கள்லாம் அப்படி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எவிடன்ஸ் ஸ்டேஜ் எடுக்க வேண்டிய டெப்போசிஷன்ஸு எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த சிவில் ப்ரொசீஜருக்கு சிவில் ட்ரையல் ஆரம்பித்த உடனே ஒரு சில பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டின்ஸு இன்ட்ரோகேட்டரிஸ் மூலமாக கேட்டு அவங்கக்கிட்டேருந்து பதில் வாங்கினோன்னா அவங்களுக்கே ஒரு செட்பேக் ஒன்று இருக்கும். இந்த கேஸை வந்து ப்ரொசீட் பண்ணுமா இல்லை பேசாமல் பேசி முடிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏற்படும். அதே மாதிரி இந்த கேஸோட ரிசல்ட்டை ஆரம்பத்திலே தெரிய ஆரம்பிக்குன்றதுனால இந்த கேஸுக்கு வந்து ரொம்ப சாதகமாக பிளெயின்டிஃப்க்கும் சரி டிஃபெண்டண்ட்டுக்கும் சரி கேஸுக்கு ரொம்ப சாதகமாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரோகேட்டரிஸ்ன்ற ப்ரொவிஷனை அடிப்படையில் அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதை யூஸ் பண்ணி அந்த கேஸோட டைமை, வேல்யூபிள் டைமை வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்தது ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ், ரிட்டன் சப்மிஷன்ஸ். அதாவது ஒரு கேஸோட ஒரு ஆர்குமெண்ட்ஸை கோர்ட் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த ஆர்குமெண்ட்ஸ் கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ்னு இருக்குச்சே ரைட்டிங்கில் கொடுக்கறது அட்வைசபிள். ரிட்டன் சப்மிஷன்ஸு கோர்ட்டோட பர்மிஷனோட ரிட்டன் சப்மிஷன்ஸாக சப்மிட் பண்ணி கோர்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு கேஸில் நம்ம ஓரலாக பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் வந்து நூற்றுக்கணக்கான கேஸ் முடிஞ்ச அப்புறம் அந்த ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஃபார்முலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரைட்டிங்கில் அந்த சப்மிஷன்ஸ் கொடுத்தா கோர்ட்டோட டைம் ரொம்ப குறையும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரிட்டன் சப்மிஷன்ஸுன்றது கொடுக்கணுன்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஆர்குமெண்ட் ஸ்டேஜ் அப்போது ரிட்டன் சப்மிஷன் சப்மிட் பண்ணால் கோர்ட்டோட டைம் ஃப்ரேம் வந்து குறையும். இது எல்லாத்துக்கும் தவிர நிறைய ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இந்த கேசஸ் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்கு. செக், ப்ரோனோன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மேலே இருக்கக்கூடிய கேஸஸ் சம்மரி சூட்ஸாக ஃபைல் பண்ணலாம். சம்மரி சூட்டாக ஃபைல் பண்ணும்போது இதெல்லாம் சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கிற முக்கியமான ப்ரொவிஷன்ஸு. இந்த மாதிரி சம்மரி சூட்டாக ஃபைல் பண்ணோன்னா கேஸ் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் கேப்பில் முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி லிட்டிகண்ட்டோட டைம், அதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறவருக்கான எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் ஃப்ரேமை எப்படி மேக்ஸிமம் குறைச்சி அந்த கேஸில் வந்து கோர்ட்டை அசஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கணும்.